வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஹாய் சலோ. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட சேர் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். பார்த்த உடனே மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸோட மைண்ட்ல வந்த ஒரு கேள்வி, பிளட்டி ராஸ்கல் டாம் ஹாலண்டோட பேர் எங்கடா அப்படின்றது தான் எல்லாரோட மைண்ட்லயுமே இருந்துச்சு, இன்க்ளூடிங் மீ. பட் போக போக எனக்கு வந்து மைண்ட் எப்படி செட் ஆயிடுச்சுன்னா, ஓகே இந்த டாம் ஹாலண்ட், பெனடிக்ட் கம்பர்பேட்ச், மார்க் ரஃபல்லோ, ஜெரிமி ரென்னர் மாதிரி பெரிய பெரிய வெயிட் கைங்களுக்கு தான் அப்புறமா ஷூட்டிங் நடக்கும், அவங்களுக்குலாம் அப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர்மேன் அண்ட் டூம்ஸ்டே ரிலேட்டடா வந்த ஒவ்வொரு லீக்கா இருக்கட்டும், ஒவ்வொரு அப்டேட்டா இருக்கட்டும், எல்லாமே என்ன சொல்லுச்சு அப்படின்னா, டாம் ஹாலண்ட் எல்லாம் இந்த படத்துல எதிர்பார்க்காதீங்க தம்பி, டாம் ஹாலண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு இன்சைடரும், நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு பெரிய பெரிய இன்சைடர்ஸும் இதை தான் சொன்னாங்க. டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் இந்த படத்துல இருக்கவே மாட்டாரு அப்படின்றது தான் இப்போதைய நிலவரம். இதை நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்பாம தான் இருந்தேன். பட் லேட்டஸ்டா ஒரு லீக் வந்துச்சு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் இருப்பாரு, டாம் ஹாலண்டோட வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் அது கிடையாது. அவரை தவிர்த்து வேற ஏதோ ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருப்பாங்க, அது யாருன்றத படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லீக் வந்துச்சு. Honestly speaking, அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிளட்டி ராஸ்கல் டாம் ஹாலண்டோட பேர் எங்கடா அப்படின்றது தான் எல்லாரோட மைண்ட்லயுமே இருந்துச்சு, இன்க்ளூடிங் மீ. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஒரு சில பேர் சீக்ரெட் வாஸ்க்கு சேவ் பண்ணி வைக்கிறது எனக்கு புரியுது. டாம் ஹாலண்ட் இந்த படத்துல இல்லாம போறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ரியல் லைஃப் ரீசன்ஸ் எதனா இருக்கா? இல்ல ஸ்டோரி ரீசன் எதனா இருக்குன்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல அப்படி என்ன நடக்க போகுது, அந்த படம் இதுக்கான ஒரு காரணமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே பேசுவோம். அண்ட் எந்த வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் டூம்ஸ்டேல இருப்பாங்க அப்படின்றதையும் பேசுவோம். அதனால இதுக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, ஹைப் பண்ணா பாத்துக்கிட்டா மறக்காம ஹைப் பண்ணிடுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். So first of all, என்ன ரியல் டைம் ரீசன் இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது, ஸ்கெடியூலிங் கான்ஃப்ளிக்ட். ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, இன்னும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால ரெண்டு படத்துலயும் ஒரே ஆக்டர் வந்து ரெண்டு இடத்துல வைக்க முடியாது அப்படின்றதுனால, சரி இந்த படத்துல வந்து டாம் ஹாலண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். இன்னும் இந்த டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 14 மாசங்கள் இருக்கு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இப்பதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஷூட்டிங் லெட் அஸ் சே இந்த வருஷத்தோட எண்ட் வரைக்கும் நடக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட டைம் இருக்கும். டாம் ஹாலண்ட் கொரட்டை விட்டு நல்லா ஒரு 2 மாசம் தூங்கிட்டு கூட டூம்ஸ்டேக்கு ஷூட்டிங் போலாம், அந்த அளவுக்கு டைம் இருக்கு. பட் அதை பண்ண மாட்டாங்கன்னு தான் எல்லாருமே சொல்றாங்களே தவிர்த்து டைம் இல்லைன்னா யாரும் சொல்லல. இன்னும் ஏகப்பட்ட டைம் இருக்கு, வேணும்னா அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்கெடியூலிங் கான்ஃப்ளிக்ட்லாம் பிரச்சனையா இருக்காது, டைம் இல்லைன்றது ஒரு பிரச்சனையா இருக்காது. ஸ்டோரி ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, இந்த ஸ்பைடர்மேன் 4 வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கு நடுவுல வரப்போற ஒரு படமா, ஒரு பெரிய மல்டிவர்சல் படமா வரப்போகுது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்த ரூமர்ஸ் எல்லாமே. ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா, இந்த வெனம் லாஸ்ட் டான்ஸ் வந்த டைம்ல இப்படிதான் இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் 4 ஒரு பெரிய மல்டிவர்சல் படமா, பேட்டில் வேர்ல்ட்ல ஏகப்பட்ட ஸ்பைடர்மேனோட வேரியன்ட்ஸ் எல்லாம் வச்சு நல்ல மெயின் வில்லனா வச்சு வரும் அப்படின்றது தான் பழைய ரூமர். அது ஆக்சுவலி உண்மையும் கூட. சோனியோட முடிவுபடி சோனிக்கு வந்து ஒரு பெரிய மல்டிவர்சல் படம் தான் வேணும்ன்ற மாதிரி அவன் இருந்தான். பட் அதுக்கப்புறம் மார்வல் ஸ்டுடியோஸ் அண்ட் டாம் ஹாலண்டுக்கு அந்த மாதிரி ஒரு படம் தேவையில்ல, இப்பதான் நோவே ஹோம் ஒரு பெரிய மல்டிவர்சல் படம் கொடுத்தோம், திரும்ப அதே மாதிரி ஒரு படம் கொடுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா நின்னதுனால இப்போ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து ஒரு ஸ்ட்ரீட் லெவல் படமா வரப்போகுது. பட் இருந்தாலுமே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு நடுவுல வர ஒரு படமா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரீட் லெவலா மாறினதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த டூம்ஸ்டே டிலே நியூஸ் வர வரைக்குமே ரெண்டு படங்களுக்கும் நடுவுல வர ஒரு படமா தான் இருந்துச்சு. அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, டூம்ஸ்டேவும் சரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவும் சரி ரெண்டுமே ஒரே டைம் பீரியட்ல நடக்கிற கதை. இந்த இன்ஃபினிட்டி வார் அண்ட் ஆண்ட்மேன் நடந்துச்சுல, ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிற கதை மாதிரி இருந்திருக்கும். அந்த ரெண்டு படங்களோட கிளைமேக்ஸ் ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் இந்த டூம்ஸ்டே அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு. இட் மேட் சென்ஸ் ஆக்சுவலி. சோ அந்த காரணத்தினால ஸ்பைடர்மேன் இந்த படத்துல இருக்க போறது இல்ல, டாம் ஹாலண்ட் டூம்ஸ்டேல இருக்க மாட்டாரு, அதனால தான் இந்த சேர்ல வந்து அவருக்கான பேரே இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய இன்சைடர்ஸ் சொன்னாங்க. ஆனா இப்போ நிலைமை அப்படி கிடையாது. இப்போ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இப்ப ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு அடுத்து வரப்போற ஒரு படமா மாறிடுச்சு. மொத்த ஃபேஸ் 6 ஓட ஸ்லேட்டே இப்ப மாறிடுச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இது எல்லாத்தையுமே விடுங்க, டூம்ஸ்டே அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கான அர்த்தமே உலகத்தோட கடைசி நாள், உலகம் அழிய போகுது, மல்டிவர்ஸோட கடைசி நாள் அப்படின்றது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். சோ மல்டிவர்ஸே அழியிற ஒரு கடைசி நாள் அப்போ இந்த மாதிரி வானத்துல பார்த்தா மத்த பிளானட்ஸ் எல்லாம் தெரியுது, நம்ம பிளானட்டோட இன்னொரு பிளானட் வந்து மோத வந்துகிட்டு இருக்கு, இன்கர்ஷன்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஸ்பைடர்மேன் வந்து மத்த வில்லன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஹல்க் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஸ்கார்பியன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு, இந்த குட்டி குட்டி திருடங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லவே முடியாது. இதனால தான் டூம்ஸ்டேல வந்து அவர் இல்லன்ற மாதிரி ஒரு காரணத்தை அவங்களால சொல்லவே முடியாது. அந்த ரீசன் ஜஸ்டிஃபையிங்கா எனக்கு வந்து தெரியல. பேரலலா இந்த கதை வந்து நடந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் ஸ்பைடர்மேன் இங்க வந்து இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களால சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது பேரலலா நடக்கக்கூடிய கதை கிடையாது. வாய்டுல இந்த மாதிரி வேற ஒரு கதை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. நியூயார்க்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி
பேரலா ஒரு கதை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவை காட்ட முடியாது, காட்டக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். சோ இதை தவிர்த்து ஸ்கெடியூலிங் ரீசனும் கிடையாது, இந்த ஒரே டைம்ல நடக்கிற கதை அப்படின்ற அந்த கதையும் எனக்கு தெரிஞ்சதுல வேலைக்காகாது இந்த இடத்துல. அப்ப இது ரெண்டுமே இல்லனா வேற என்ன ரீசனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது என் மைண்டுக்கு இதை தவிர்த்து ஒரு சில ஸ்டோரி ரீசன்ஸ் வந்து வருது இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலேட்டடா. ஒன்னு, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட எண்ட்ல டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் இறந்து போகணும். என்ன தேடுறாங்க? என்ன இவ்வளவு சொல்ல பாக்குறாங்க? நடக்காதா? ஏன்னா அந்த படத்துல அவர் இறந்து போனாதான் டூம்ஸ்டேல இல்லாம போக முடியும். இது நான் வந்து ஆக்சுவலி என்னோட பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். நல்லதா வில்லனா வரப்போறாரு அப்படின்ற மாதிரி இருந்த அந்த டைம்ல ஒரு கதை மாதிரி ஒரு பிளாட் மாதிரி சொல்லியிருந்தேன். டூம்ஸ்டேல குட்டியா ஒரு ரோல் மட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேனை காமிச்சிட்டு அந்த படத்திலேயே டாம் ஹாலண்ட போட்டு தள்ளிட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட போஸ்ட் கிரெடிட்ஸ்ல MCU-க்குள்ள இருக்க வெனம் சிம்பியாட் செத்து போன டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேனை உயிரோட கொண்டு வருது. அதனால அவங்களுக்குள்ள அந்த கோடெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால நல்ல ரிட்டர்ன் ஆகுறாரு. அந்த ஒரு கான்செப்ட் இப்ப கூட அவங்க நினைச்சா பண்ணலாம். சோ இந்த மாதிரி அவர் போட்டு தள்ளிட்டாங்க, ஸ்பைடர்மேன் போட்டு தள்ளிட்டாங்கன்னா ஓகே, டூம்ஸ்டேல அவர் இல்லாம போறதுக்கு ஒரு நியாயமான ரீசன் அது. இல்லனா டிவியை மாரி யாருன்னா ஒருத்தர் வந்து ஸ்பைடர்மேன் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடணும், ஸ்பைடர்மேன் அந்த இடத்துல இல்லாம போயிடணும். டிவியே ஒரு மல்டிவர்சல் டீம்லாம் ஃபார்ம் பண்ண போது ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டீஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். லோக்கிக்கு ஒரு டீம் இருக்குன்ற மாதிரி நிறைய லீக்ஸ் வருது. சோ அதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா டிவியே மல்டிவர்சல் லெவல்ல ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. மேபி அவங்க ரெக்ரூட் பண்ற ஒன் ஆஃப் த சூப்பர் ஹீரோஸா நம்மளோட MCU வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் இருக்கலாம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட எண்ட்ல டிவியை வந்து அவர் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா டூம்ஸ்டேல அவரால் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் லைக் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ல அவரால் இருக்க முடியாது. சோ இந்த மாதிரி காரணங்கள் வந்தா டூம்ஸ்டேல அவர் இல்லாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையிங்கா இருக்கும். சும்மா 2 கதையும் ஒரே நேரத்துல நடக்குது, அவர் வந்து வேற ஒரு பிரச்சனை டீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஒன்னு போட்டு தள்ளுங்க, இல்லனா அவர் வேற இடத்துக்கு கூட்டு போயிடுங்க. இந்த இடத்துலயே அவர் வந்து இருக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுங்க. இல்லையா இந்த லீக்ஸ் எல்லாமே பொய்யா இருந்து அடுத்த வர ஒரு சில மாசங்கள்ல இவர் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஷூட்டிங்லாம் முடிச்சு விட்டு டூம்ஸ்டேக்கான ஷூட்டிங்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் டெஃபினட்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஷூட்டிங் இதோட முடிய போறது கிடையாது. திரும்பவும் ஷூட்டிங்க்கு வருவாங்க, எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் வரும், கேமியோஸ்லாம் ஆட் ஆகும். சோ அதெல்லாம் நடக்கும். சோ அந்த டைம்ல மேபி அவர் வரலாம், வர மாட்டாரு அப்படினா தான் நான் இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேனே தவிர்த்து வந்துட்டாருன்னா இதெல்லாம் வந்து மறந்துருங்க, பிரச்சனையே கிடையாது. சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். டூம்ஸ்டேல இவர் டாம் ஹாலண்ட் இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லா லீக்ஸ்மே சொல்றது இருக்கட்டும். பட் இது கூடவே சேர்ந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் அப்படி சொல்லி வச்ச மாதிரி டூம்ஸ்டேல டாம் ஹாலண்ட் இல்லனாலும் சீக்ரெட் வார்ஸ்ல இருப்பாரு, சீக்ரெட் வார்ஸ்ல பயங்கரமான ஒரு ரோல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை குரூப் மீட்டிங் மாதிரி வச்சு நம்ம எல்லாம் மாமே இதை வந்து நம்ம இப்படி போட்டு விடுவோம், இவனுக்கு பைத்தியக்காரங்க மாதிரி பேசுவானுங்க, நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் குரூப் மீட்டிங் மாதிரி எதனா வச்சு பேசியிருப்பானுங்க போல இருக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. அதனால தான் என்னால நம்பாம இருக்க முடியல. அடுத்தபடியா ஒருவேளை இவர் உண்மையாவே இந்த படத்துல இல்ல அப்படினாலும் ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இன்சைடர்ஸ் சொல்றாங்க. வர லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா எந்த ஸ்பைடர்மேனை நம்ம பார்க்க போறோம்? என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல சீக்ரெட் வார்ஸ்க்கு நீங்க வந்து டோபி மேக்வேரை வச்சுக்கோங்க, டூம்ஸ்டேக்கு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட கொண்டு வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் சீக்ரெட் வார்ஸ் இஸ் பேசிக்கலி மார்வலோட லெகசியை ஒரு முடிச்சு வைக்கிற ஒரு படம்ன்ற மாதிரி சொல்லலாம். அங்க வந்து டோபி மேக்வேர், ஹியூ ஜாக்மன், RDJ இந்த மாதிரி மார்வல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி நிறுத்தினவங்க எல்லாருமே அங்க வந்து மெஜாரிட்டியா இருக்கணும்ன்ற மாதிரி நான் ஆசைப்படுறேன். என் தலைவன் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட டூம்ஸ்டேல கொண்டு வந்து டூம்ஸ்டேல நல்ல ஒரு ரோல் கொடுத்தா ஐ வில் பி ஹாப்பி. சீக்ரெட் வார்ஸ்ல டாம் ஹாலண்ட் அண்ட் டோபி மேக்வேர் லைக் அது வந்து கரெக்டா அவங்க மெஷர் பண்ணி கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும். ஒரே படத்துல எல்லாரையும் போட்டு அடைக்காம கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணா பெட்டரா இருக்கும். சோ இதுதான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நடந்து கொண்டு இருக்கிற ஸ்பைடர்மேனோட டிராமா. இதை தவிர்த்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ஷூட்டிங் பரபரப்பா போயிட்டு இருக்கு. சேடி சிங்கர் செட்ல பார்க்க முடியுது. ப்ரூஸ் பேனர் அதாவது மார்க் ரஃபலோவையும் செட்ல பார்க்க முடியுது. இட் இஸ் அபிஷியல் நவ. மார்க் ரஃபலோ அதாவது ப்ரூஸ் பேனர் ஏதோ ஸ்ட்ரெச்சர் எல்லாம் படுக்க போட்டு கூட்டு போறாங்க. மேபி ஒரு பெரிய பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் ஹல்க்ல இருந்து அவர் திரும்பவும் வந்து ப்ரூஸ் பேனரா மாறி ப்ரூஸ் பேனரை ஹாஸ்பிடல் கூட்டு போற மாதிரி ஏதோ ஒரு சீன் போல இருக்கு. அதை தான் ஷூட் பண்ற மாதிரி இருக்கு. லீக் ஆயிருக்கு. இங்க என்னால அதை போட முடியாது. போட்டனா கன்ஃபார்ம் எதனா தூக்கிடுவாங்க, ஸ்ட்ரைக் விழும். இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், வேணா அங்க வந்து பாருங்க. இல்லனா ட்விட்டர்ல போயிட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே லீக்ஸ் போட்டனாலே உங்களுக்கே கிடைச்சிரும். ஐ அம் வெரி எக்ஸைட்டட் ப்ரோ. அடுத்து வரப்போற 2 படங்கள், ஒன்னு ஸ்பைடர்மேன், ஒன்னு அவெஞ்சர்ஸ் படம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி அப்படி இருக்கு. ஐம் ரியலி எக்ஸைட்டட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டாம் ஹாலண்ட நம்மளால பார்க்க முடியுமா? கடைசியில எங்கேயாவது இருந்து சைலண்டா எதனா ஷூட் பண்ணி யாருக்கும் தெரியாம ஷூட்டிங்லாம் பண்ணி டூம்ஸ்டேல வந்து டாம் ஹாலண்ட ஆட் பண்ணிடுவாங்களா? இல்லனா கடைசி வரைக்கும் டாம் ஹாலண்ட நம்மளால அதுல பார்க்கவே முடியாதா? ஒருவேளை அவரை பார்க்க முடியாதுன்னா வேற எந்த ஸ்பைடர்மேனை நம்ம அதுல பார்ப்போம்? டோபி மேக்வேரை பார்ப்போமா இல்ல ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட பார்ப்போமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க யாரை பார்க்க விரும்புறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். Until then, stay safe, see you soon. Bye.